உலகை வெற்றிக் கொள்ளும் பயணத்திற்கு அனைத்து இளைஞர்களையும் ஒன்றிணைத்துக் கொண்டு பயணிக்கும் தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி கருவல கஸ்வேவ பகுதியை இன்று சென்றடைந்தது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியின் இன்றைய பயணம் அனுராதபுரத்தில் ஆரம்பமானது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாவிகாரியில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னர் பயணத்தை ஆரம்பித்தது. அனுராதபுரம் மாநகர சபை 3 இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் அந்த பகுதி மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் இன்றைய பயணம் ஆரம்பமானது. மகா சங்கத்தினர், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் தேசிய இளைஞர் சபை மன்றத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இன்றைய நாள் கலை நிகழ்ச்சிகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அபிவிருத்தி இருக்குமானால் எமது நாளாந்த பிரச்சனைகள் பெருமளவில் குறைவடையும். எமது அம்மா, தங்கை, அண்ணா, அப்பா போன்றோருக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்காது. நாம் பெருமிதத்துடன் இலங்கையிலிருந்து பணியாற்ற முடியும். சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். அதனை இந்த அபிவிருத்தியினூடாகவே பெற்றுக் கொள்ள முடியும். உலகில் உள்ள பல நாடுகள் இன்று அமைதியான முறையில் அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டுள்ளன. அந்த நாடுகளில் உள்ள மக்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். இலங்கைக்கு ஏன் அந்த இடத்திற்கு வர முடியாது? எமது நாட்டிற்குள்ள குறைபாடு என்ன? எவ்விதமான குறைபாடுகளும் கிடையாது. நாடுபுறாகவும் செல்லும் பயணத்தை தவிர கடந்த காலங்களில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். கிராமங்கள் மற்றும் நகரங்கள் புறாகவும் நாம் கம்பெத்த நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளோம். கிராமத்திற்கு விளையாட்டு நிகழ்ச்சியும் நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். இலங்கை மக்களுக்காக நாம் உதவிகளை செய்துள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற வகையில் செய்திகளை மாத்திரம் வழங்காது, அதற்கு அப்பாற் சென்று மக்களுக்கான சேவையை வழங்க நாம் எதிர்பார்த்துள்ள ஓர் ஊடக நிறுவனமாக